வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று நண்பர் ஒருவர் எனக்கு தொலைபேசி எடுத்திருந்தார். அந்த தொலைபேசியில் அவர் நீண்ட நேரம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் முதலாக குறிப்பிட்டது, உங்களுடைய வயதிற்கும் என்னுடைய வயதிற்கும் ஒரு 20 to 30 வயது வித்தியாசம் இருக்கும். நான் உங்களுடைய வலையொலிகளை முதலிலிருந்து நான் இதுவரை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை ஆரம்பித்து அதில் தினமும் 2 காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். சராசரியாக உங்களுடைய வலையொலிக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு வியப்பாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய வலையொலிக்கு நெருக்கடிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் இன்னொரு வலையொலியை ஆரம்பித்திருக்கிறீர்கள். எனவே அந்த வலையொலியில் நீங்கள் கவனம் செலுத்தி, இந்த பழைய வலையொலியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தாமல் புது வலையொலியில் அதிக கவனம் செலுத்துங்கள். எப்படி ஆனாலும் போண்டா என்றாலும் மோதகம் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். எனவே நீங்கள் அங்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த வலையொலியில் எடுத்து சொல்லுங்கள் என்ற ஒரு செய்தியை அவர் சொன்னார். இந்த செய்திகளுக்கு பின்னால் அரசியல் களம் சார்ந்த பல விடயங்களை குறித்து அவர் பேசினார். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து அவர் பேசினார். நீங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை பதிவிடுகிறீர்கள். அதுபோல அர்ஜுனாவை மையப்படுத்திய பல செய்திகளுக்கும் நீங்கள் வலு சேர்க்கிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு கருத்தை உங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். என்னவென்று நான் கேட்டேன். இந்த இறுதிக்கட்டத்தில் நடந்த அந்த போரில் மரணமடைந்த அத்தனை பேரும் தான் தியாகிகள். இன்று புலம்பெயர்ந்த இடங்களிலெல்லாம் அங்கங்கே பெயர்ந்து வந்தவர்கள், அதாவது அங்கிருந்து வந்தவர்கள், அவர்கள் அனைவருமே அங்கிருந்து ஓடி ஒளிந்து வந்தவர்கள்தான். இன்று இங்கு வந்து அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த விடயங்கள் எல்லாம் உண்மையல்ல. அந்த களத்தில் நின்று போராடி மரணித்தவர்கள் மட்டும்தான் தியாகிகள். இவர்கள் யாரும் தியாகிகள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்து நமக்கு இங்கு தேவையில்லாத கருத்து என்றால் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களால் இயக்கப்படுகின்ற ஒரு களத்தை தான் முதலில் எடுத்தார். அவர் யாழ் மருத்துவமனையில் நடந்த பல விடயங்களை குறித்து வெளியே சொன்னார். அப்படி சொல்லிய பொழுது அதில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்பொழுது வைத்தியருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் வைத்தியர் அவர்களிடம் பிழைகளும் இருக்கலாம். அதை குறித்த கருத்துகளையும் நீங்கள் பதிவிட வேண்டும். காரணம், நீங்கள் நடுநிலையான ஒரு கருத்துக்களைத்தான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். வைத்தியர் செய்வதெல்லாம் சரி என்கின்ற அடையாளத்தோடு நீங்கள் கருத்துக்கள் பதிவிடக்கூடாது. வைத்தியர் செய்கின்ற பிழையையும் நீங்கள் சொல்ல வேண்டும், அவர் செய்கின்ற தவறையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார். அந்த குறிப்பு என் மனதிற்குள்ளே உண்மையிலே ஒரு தேடலைத்தான் அது உருவாக்கியது என்பதை விட, நம்மீது ஒரு அன்பில் இதுபோன்ற ஒரு கருத்தை ஒருவர் எடுத்து வைத்திருக்கிறாரே என்கின்ற எண்ணம் தான் ஏற்பட்டது. நான் இங்கு சில விளக்கங்களையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. தேசிய தலைமையை மையப்படுத்தி பல காலங்களாக சில செய்திகள் வலுவாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தேசிய தலைமையுடைய இருப்பை குறித்து சில செய்திகள் வலுவாகவே சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த செய்திகள் வந்தபொழுது நாம் தொடர்ச்சியாகவே தேசிய தலைமை இருப்பதற்கான ஒரு களம் உருவாக வேண்டும் என்கின்ற ஆசையில் பயணித்து கொண்டு இருந்தவர்கள். அப்படி ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் பயணத்தை வரையறுத்து கொண்டவர்கள். அந்த நம்பிக்கை தான் காரணம். அவர் இருப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று நான் நம்பக்கூடிய பல தலைவர்கள் சொன்ன காரணத்தினால் அதற்கான ஒரு களம் இருக்கிறதோ என்பதை மையப்படுத்தி கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை வலுவாகவே இன்று வரை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். அதில் நாம் எந்த அளவிற்கும் நாம் பின்வாங்கவில்லை, அல்லது அந்த கருத்துக்களிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நாம் எடுக்கவில்லை. பல சிக்கல்கள் எங்களுடைய வலையொலிக்கு அதனாலேயே ஏற்பட்டது. ஆயினும் இது நம்பிக்கை. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த பல தலைவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கிறது, கண்டிப்பாக அதற்கான களம் இருக்கிறது என்பதை சொல்கின்ற பொழுது அதை நம்பக்கூடிய ஒரு மனநிலை எங்கள் மனதிற்குள் ஏற்பட்டுவிட்டது. எனவே அதை மையப்படுத்திய செய்திகளுக்கு ஒரு வலுவான கருத்தை பதிவிட்டு கொண்டே இருக்கின்றேன். அது தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு இருந்த காரணத்தினால்தான் வலையொலியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இப்பொழுது வலையொலி அதை தன்னுடைய அந்த செயல்பாடுகளை அது உறுதிப்படுத்தி விட்டது. இப்பொழுதுதான் நாங்கள் புதிய வலையொலியை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வலையொலியில் நாம் பேசக்கூடிய பல செய்திகள், நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய பல செய்திகள்
உண்மை சார்ந்த கருத்துக்களை மட்டும்தான் நாம் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றோம். எந்த சூழலிலும் பொய் சார்ந்த கற்பனை கலந்த எந்த விடயங்களையும் குறித்தும் நான் பேசுவதில்லை. அதற்கு நான் முனைப்பு காட்டுவதும் இல்லை. காரணம், நான் ஒருவேளை மரணத்தை தழுவிவிட்டால் நாளை என்னுடைய காணொலியை யாராவது பார்க்கக்கூடியவர்கள் அவன் அன்றே உண்மையைத்தான் பேசியிருக்கிறான் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் மனதிற்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாகவே பயணித்து கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை உறுதிப்படுத்துகிறேன். இது எனக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், நான் சிறு வயதிலிருந்தே நான் வாழ்க்கை வரலாறுகளை எழுதக்கூடிய களங்களை எடுத்தேன். நீங்கள் நடிகர் திலகம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த திரைப்படம் மறைந்த நடிகர் திலகம் சாவித்திரி அம்மா அவர்களை மையப்படுத்திய திரைப்படம். இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கு நான் எழுதிய கலைகளில் ஓவியம் சாவித்திரி என்கின்ற நூல்தான் களம் அமைத்தது. காரணம், 2 வருடங்கள் சாவித்திரி அம்மா அவர்களை மையப்படுத்திய அந்த கருத்துக்களை தேடிக்கொண்டு பயணித்தேன். ஒவ்வொரு இடங்களாக சென்றேன். அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் சார்ந்த கலைஞர்கள், அதைகளெல்லாம் தேடி எடுத்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை உள்வாங்கிக் கொண்டு அதை நான் வெளிக்கொண்டு வந்தேன். அந்த வெளிக்கொண்டு வந்ததின் வெளிப்பாடு தான் அந்த நடிகர் திலகம் என்கின்ற திரைப்படத்தில் அந்த காட்சிகள் படுத்தப்பட்டன. அந்த திரைப்படத்தை நடித்ததற்காக கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது கிடைத்தது. அதுபோல தமிழ் அரசியல் களத்தில் தன்னை ஒரு ஆதிக்க சக்தியாக நிரூபிக்க வேண்டிய ஒரு கலைஞராக இருந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் அவர் ஒரு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு களம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த களம் எப்படி ஏற்பட்டது, அவர் எங்கு சறுக்கினார், அரசியலில் அவர் ஜெயித்தாரா, தோல்வியை சந்தித்தாரா போன்ற பல விடயங்களை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன். அதன் அடிப்படையில் சுமார் 400 பக்கம் அளவிற்கு 6 தொகுதிகளை அவருடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி நான் வெளியிட்டேன். இந்த வாழ்க்கை வரலாறில் இதுவரை யாரும் தேடாத பல செய்திகளை தேடி எடுத்துக்கொண்டு அதை நான் வெளியிட்டிருந்தேன். அதை படித்தவர்கள் வியந்து போய் சொன்னார்கள், இது நாங்கள் அறியாத செய்தி என்று. சுமார் 9468 பேரிடம் நான் பேட்டி எடுத்துதான் அந்த நூலை எழுதினேன். இதுவரை 50 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இந்த 50 நூல்களில் சுமார் 12 நூல்கள் வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தியதும் ஆவணங்களை மையப்படுத்தியதும் தேடி எடுத்து எழுதிய நூல்கள் தான். அந்த வகையில் கிறிஸ்தவம் இரத்தக்கரை என்கின்ற ஒரு நூலையும் நான் எழுதியிருக்கின்றேன். இந்த கிறிஸ்தவம் இரத்தக்கரை என்கின்ற நூலில் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், இன்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் உண்மையா, கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன, கிறிஸ்தவத்தை மையப்படுத்தி நடந்த உள்குத்து வேலைகள் என்ன, மக்களை மதத்தின் பேரால் எவ்வளவு துன்பங்கள் செய்தார்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த நூலை எழுதியிருந்தேன். அந்த நூல் பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு களங்களும் தேடலோடு தான் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படித்தான் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தியை பேச வேண்டும் என்கின்ற களத்தை நான் எடுத்ததின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான். காரணம், தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்கு காரணம், இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்களில் எந்தவித வசதியும் இல்லாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தாயகத்தை சார்ந்த சொந்தங்கள் அவர்களுடைய மண்ணில் சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான ஒரு களம் அமைய வேண்டும் என்கின்ற வேட்கை மனதிற்குள் எழும்பிய காரணத்தினாலும் அந்த தமிழர் தாயகத்தில் நடந்த அந்த அழிப்பு, இன அழிப்பிற்கு நம்மால் முடிந்த ஒரு அணிலாக கத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கோட்பாடோடு தான் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். எனவே அது சார்ந்த செய்தி, அது சார்ந்த அரசியல், அதைகளைத்தான் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பொறுத்த மட்டில் அவருடைய பல செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன்முதலாக அவர் அரசியல் களத்திற்குள் கால்பதிக்கிறார் என்கின்ற பொழுது அர்ஜுனா அவர்களுடைய முகமூடி கலரப்போகிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டவன் நான். அவர் பல விடயங்களில் முரண்பாடான ஒரு கருத்தோடு பயணிக்கிறார் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்த விடயத்தில் விமர்சித்தவனும் நான். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் மக்கள் நலம் சார்ந்த ஒன்றாகவும் அது இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. மாகாண தேர்தலை மையப்படுத்தி கொண்டு வைத்தியர் இதுபோன்ற களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறாரா என்றால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. ஆனால் தற்பொழுது வைத்தியருடைய செயல்பாடுகள்
பாராட்டும்படியாக இருக்கிறது, ஒரு மாற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கிறது என்பது நிஜம். எனவேதான் அதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு அந்த ஐயா அவர்கள் குறிப்பிட்ட கருத்து, நீங்கள் நடுநிலையோடு பேச வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சூழலில் அதைத்தான் நான் முன்னிலை வைக்க விரும்புகின்றேன். காரணம், என் மீது ஒரு பாசத்தின் அடிப்படையிலும் என் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேசத்தின் அடிப்படையிலும் எங்களுடைய வலையொலி ஒரு உயர்வான தளத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் அந்த ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கிறது. ஒரு ஊடகவியலராக ஒரு கருத்தை பதிவிடக்கூடியவராக இருக்கக்கூடியவன் இருசார் கருத்துகளையும் கேட்டுக்கொண்டு பதிவிட வேண்டும் என்பதுதான் நிஜம். அதற்கு இப்பொழுது ஒரு அறிவுரை வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக தாயக தமிழர்களை மையப்படுத்திய, அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்திய களங்களை குறித்து பேசுவதற்கான ஒருவனாக இருந்து கொண்டே இருப்பேன். நான் வர்ணிக்கின்ற பொழுது என்னுடைய வலையொலிகள் என்னுடைய காணொளிகள் உங்களை அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கும். அதுதான் சிறப்பென்று நான் கருதுகின்றேன். நன்றியுடன் இன்பா.